ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ஜெயிலர் 2 தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கடைசி திரைப்படமா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு லதா ரஜினிகாந்த் வந்து இப்போ வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து தமிழ் சினிமாவிலே ஒன் ஆஃப் த டாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியா சினிமாலே வந்து ஒரு கொண்டாடப்படும் முக்கியமான பிரபல நடிகரும் கூட. ஸோ கடைசியாக வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் வேட்டையன் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் வந்து இந்த திரைப்படம் வந்து கதை பிரகாரம் ரொம்ப சூப்பராக இருந்தாலும் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து இந்த திரைப்படம் வந்து அந்தளவுக்கு வசூல் செய்யலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து அவர் வந்து லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கூலி திரைப்படத்தில் வந்து நடித்து முடிச்சிருக்காரு. ஸோ அடுத்ததாக வந்து இப்போ வந்து ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கடந்த 2023 ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் ஜெயிலர் பார்ட் 1. ஸோ இந்த திரைப்படம் வந்து செம்ம பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுச்சுங்க. அந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ வந்து இப்போ வந்து நிறைய இன்டர்நெட்டில் வந்து என்ன ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹெல்த் கண்டிஷன் சரியா இல்லை. ஸோ அதனால் வந்து ஜெயிலர் 2 தான் அவரோட கடைசி திரைப்படமாக இருக்கும் அப்படின்றது நிறைய பேர் வந்து வதந்திகள் வந்து பரப்பி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இன்னில் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து லதா ரஜினிகாந்த் கிட்ட வந்து ஒரு கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்து அவங்க வந்து சூப்பராக பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஜெயிலர் 2 வந்து அவரோட கடைசி திரைப்படம் இல்லை, அவர் வந்து தொடர்ந்து நடிப்பார் அப்படின்றது இந்த வதந்திக்கெலாம் முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.